வணக்கம் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "த கேப்பிட்டல் ஆஃப் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இஸ் முசாஃபராபாத்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசாஃபராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். "த பீப்பிள் ஆஃப் பாகிஸ்தான் கால் இட் அஸ் ஆசாத் காஷ்மீர்." பாகிஸ்தான் மக்கள் இதை ஆசாத் காஷ்மீர் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்றோம். அவங்க ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இட் இஸ் கவர்ன்டு பை ஆசாத் காஷ்மீர் ப்ரொவிஷனல் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 1974. இது ஆசாத் காஷ்மீர் தற்காலிக அரசியலமைப்பு சட்டம் 1974 நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, consider the following statements. The Subadgal project aims to create a digital repository to document traditional performing arts of Adi Dravidar and tribal communities in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களின் பாரம்பரிய நிகழ்த்து கலைகளை ஆவணப்படுத்த டிஜிட்டல் களஞ்சியத்தை உருவாக்குவதே சுவடுகள் திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது நம்மளுடைய ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சுவடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிறப்பான ஒரு பாரம்பரிய கலைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதை பத்தின தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ண போறாங்க. அதாவது அந்த கலைகள் பத்தின ஆடியோ பேஸ்டு டாக்குமெண்ட்ஸ், வீடியோ பேஸ்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்க போறாங்க. அதுதான் இந்த சுவடுகள் ப்ராஜெக்ட். அந்த சுவடுகள் ப்ராஜெக்ட்டை யார் பண்ண போறாங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை தான் வந்து இதை பண்ண போறாங்க. ரெண்டுமே கரெக்ட். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே நம்ம இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அவங்க இந்த மாதிரியான கலைகளை தான் வந்து டாக்குமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? உதாரணத்துக்கு 2 3 இங்க கொடுத்திருக்காங்க. சிங்காரி மேளம் அப்படிங்கிறது திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தது. கரெக்ட் தான். ரத காவடி அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தை சேர்ந்தது. கரெக்ட் தான். அடுத்தது, கனியன் கூத்து அப்படிங்கிறது திருநெல்வேலியை சேர்ந்தது. கரெக்ட் தான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, நமக்கு சிங்காரி மேளம்னா திண்டுக்கல், ரத காவடி அப்படின்னா நாகப்பட்டினம், கனியன் கூத்து அப்படின்னா திருநெல்வேலி, பெரிய மேளம் அப்படிங்கிற ஒரு கலை வடிவம் இருக்கு. பெரிய மேளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து திருவண்ணாமலை. பெரும்பறை அப்படின்னு சொல்லி ஒரு கலை வடிவம் இருக்கு. அது வந்து அந்தியூர். மாலை கூத்து, அது மட்டும் இல்லாம பூத கபால ஆட்டம் அப்படிங்கிறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? மாலை கூத்து, பூத கபால ஆட்டம் அப்படிங்கிறதுலாம் தருமபுரியை சேர்ந்தது. இந்த மாதிரியான கலைகளை தான் டாக்குமெண்ட் பண்ண போறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா இஸ் 2.0. ஓகேங்களா? கரெக்ட் தான். எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே 2021 ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. இந்தியாவோட டிஎஃப்ஆர் 2.0. இந்தியாவிலே அதிகமான டிஎஃப்ஆர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பீகாருக்கு 3.0. இந்தியாவிலே கம்மியா யாருக்கு இருக்குன்னா நியூ டெல்லிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும். ஸோ அங்க வந்து 1.4ல இருக்கு. ஓகேவா? தமிழ்நாடோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.5ல இருக்கு. சரிங்களா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, as per sample registration system 2021, the total percentage of senior citizen in Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.9% இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமா கேரளாவில் 14% வந்து இருக்காங்க. சரியா? 14.4 அப்படின்னா கேரளா, 12.9 அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம முக்கிய டேட்டாஸை வந்து பார்த்தோம்னா, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் படி இந்தியாவோட டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது 2.0ல இருக்கு. இந்தியாவோட ஐஎம்ஆர் அப்படிங்கிறது 27ல இருக்கு. இது 2.0. ஓகேவா? அடுத்தது, இந்தியாவோட எம்எம்ஆர் அப்படிங்கிறது நமக்கு 93ல இருக்கு. அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது நமக்கு 31ல இருக்கு. இதுவே தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட டிஎஃப்ஆர் வந்து 1.5. ஓகேவா? அடுத்து, தமிழ்நாடோட இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 7.7. அடுத்தது, தமிழ்நாட்டோட எம்எம்ஆர் அப்படிங்கிறது 39.4. அடுத்தது, தமிழ்நாடோட அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 8.2ல இருக்கு. சரியா? இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.